ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்கும் என்னை அறிவதற்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இபாதத்தினுடைய கவனம், நல்ல அமல்களிலே இருக்கக்கூடிய ஆசை, அதிலே உள்ள ஒரு ஈடுபாடு, அதிலே தங்களை அர்ப்பணித்த தன்மை, இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த உயர்வான வழி. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மம் வாஹிதன் ஹம்ம ஆகிரத்திஹி, யாருடைய கவலை ஆகிரத்தினுடைய கவலையாக இருக்குமோ, நான் வெற்றி பெறுவேனா, என் ரப்பின் பொருத்தத்தை பெறுவேனா, அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்வானா, அவன் என்னை ஏற்றுக்கொள்வானா என்று ஆகிரத்தை பற்றி உண்டான அந்த கவலை யாருக்கு பிரதானமான கவலையாக இருக்கிறதோ, மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மம் வாஹிதன் ஹம்ம ஆகிரத்திஹி கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யா, அவனுடைய துன்யாவின் கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஒமன் தஷஅபத் பிஹில் ஹுமூமு அஹ்வாலு துன்யா, யாருக்கு வெறும் துன்யாவுடைய கவலைகள் மாத்திரம்தான், ஆகிரத்தை பற்றியோ ரப்பை பற்றியோ நாம் வெற்றி பெற வேண்டுமே என்பதை பற்றியோ அல்லாஹ் நம்மை பொருந்த வேண்டுமே என்ற ஆசை பற்றியோ உண்டான கவலை இல்லை என்று சொன்னால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒமன் தஷஅபத் பிஹில் ஹுமூமு அஹ்வாலு துன்யா லம் யுபாலில்லாஹு ஃபீ ஐயி அவுதியத்திஹா ஹலக், அவன் எப்படி ஹலாக்கானாலும் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான் சொன்னார். அதனால் நம்முடைய வாழ்வின் நோக்கமாக நம்முடைய ரப்பை ஆக்க வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு இபாதத் செய்யும்படி கட்டளை இடுகிறான். இபாதத்துகள் எதற்கு? ஏன் அல்லாஹ் வணங்கணும்? வணங்க வேண்டிய தேவை என்ன? குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது எந்த தேவையும் இல்லைங்கிறான். நான் தனித்தவன், எந்த தேவையும் இல்லாதவன் என்று சொல்கிறான். எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. நாம் தொழுகணுங்கிற அவசியம் கூட அவனுக்கு இல்லை. நாம் நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் கூட அவனுக்கு இல்லை. நாம் தொழுகாட்டா அல்லாஹுடைய அந்தஸ்து என்ன குறைஞ்சி போயிடுமா? நாம் நோன்பு வைக்காட்டா ரப்பினுடைய மகாத்மியம் விழுந்து விடுமா? நாம் உலகத்திலே மற்றவர்களுக்கு தான தர்மம் எதுவுமே செய்யாவிட்டால் உலகத்தில் ஏழைகளை வாழ வைப்பதற்கு அல்லாஹ்வுக்கு வேற வழி இல்லையா? நம்முடைய காரியங்களை கொண்டுதான் துன்யா நடக்கிறதா? அருமையானவர்களே, உலகத்திலே ஒரு சுஜூது கூட செய்யாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஈமான் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் ஒரு சுஜூது செய்வதற்கான வாய்ப்பு கூட இல்லை. லம் யஸ்ஜுது லில்லாஹி சஜிதத்தம் வாஹிதா என்று வருகிறது. ஒரு சுஜூது கூட செய்யவில்லை, ஆனால் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். பத்ரீன்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடமையான 16 நோன்பு தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வச்ச நோன்பை 16 தான். நாம் 30 வருஷம் வச்சிருக்கிறோம், 40 வருஷம் வச்சிருக்கிறோம். வயதினுடைய நிலையை பொறுத்து எத்தனை ஆண்டுகள் வைத்திருக்கிறோம்? நாம் என்ன பத்ரீன்களோட அந்தஸ்தில் கூடிட்டோமா? நம்முடைய இபாதத்துகள் என்பது அவ்வளோ மேன்மையானதா? அருமையானவர்களே, அல்லாஹ் தேவையற்றவன். எதற்காக நம்மை இபாதத் செய்ய சொன்னான்? கட்டளையிட்டிருக்கிறான், சந்தேகமே இல்லை. ஏன் இபாதத்? அதனுடைய நோக்கம் என்ன? இபாதத்தினுடைய நோக்கம் என்ன? பெருமக்களே, இல்லை இபாதத் செய்பவர்களெல்லாம் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்களா? வாழ்க்கையில் இபாதத் செய்தவங்க பூரா வெற்றி பெற்றான். வயலுள்ளில் முசல்லீன், தொழுபவர்களுக்கு நாசம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வயலுள்ளில் முசல்லீன் அல்லதீனஹும் யுராஊன், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்களே, பிறர் பாராட்ட வேண்டும் என்று தொழுகிறார்களே, முகஸ்துதிக்காக தொழுகிறார்களே, அவர்களுக்கு நரகம், நாசம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. யார் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே பாவமான பேச்சுக்களை, பாவமான செயல்களை விடவில்லையோ அவங்க பட்டினி கிடக்கணுங்கிறது அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம இபாதத்து செய்கிறோம் என்ற காரணத்தினால மாத்திரம் இபாதத் செய்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்களா? ஷைத்தானை விட அதிகம் இபாதத் செய்தவர்கள் இருக்கிறார்களா? அதிகம் இபாதத் செய்தான், ஆனால் ரப்பை திருத்த முயற்சி பண்ணான், ரப்பிடத்தில் வாதிட்டான், அல்லாஹ்விடத்தில் அவனை திருத்துவதற்கு. நீ என்னை நெருப்பினால் படைத்தார், அவரை மண்ணினால் படைத்திருக்கிறாய், என்ன போய் நீ அவருக்கு சுஜூத் செய்ய சொல்றியன்னு அல்லாஹ்ட்ட வாதம் பேசினான்.
அல்லாஹ்வை திருத்துவதற்கு முற்பட்டான். இபாதத்தை அவ்வளவு செய்தானே, காலமெல்லாம் ரஜீம், காலமெல்லாம் இழிந்தவனாக, விரட்டப்பட்டவனாக, கேவலமானவனாக ஆகிவிட்டானே. பெருமக்களே, பல்ஆம் குர்ஆன் சொல்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு பாடம். கையேந்தினால் உடனே துஆ கபூலாகும். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர் பல்ஆம். குர்ஆனில் குர்ஆன் சொல்லப்பட்ட ஒரு வரலாறு. கையேந்தினால் உடனே துஆ கபூல், அப்படிப்பட்டவர் தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பல்ஆமுக்கு உதாரணம் ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், அவருக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம்னு சொல்றோம். இழிந்து போனார், தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டார். அல்லாஹ் சொல்கிறான், இபாதத்துகள் மாத்திரம் நம்ம எல்லா நிலையிலும் வெற்றியாக ஆக்கிவிடுமா? யோசிக்கணும். இபாதத்தை எதற்காக? இல்ல முதலாளி தொழிலாளி என்ற ஒரு உறவுக்காகவா? அல்லாஹ் பெரிய முதலாளி, நாம தொழிலாளிகளை போல தொழிலாளி கடமைகளை செய்கிறாரு, அவன் கூலி கொடுக்குறான், அப்படியா? அதுக்காக நீ நன்மை தர்றாங்கிறது இல்லையா? பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே 183, 84, 185 3 ஆயத்துகள்லையும் நோன்பை பற்றி அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். நோன்பை பற்றி உண்டான கட்டளை 183, 184, 185 3 ஆயத்துகளில் நோன்பை பற்றி கட்டளை. ஆனால் 186 என்ன தெரியுமா? துஆ செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். நோன்பு வச்சா கூலி தானே தரணும், துஆவா செய்யணும்? முதலாளியா இருந்தா வேலை செய்தா கூலி தரணும், கூலிக்காண்டி துஆ செய்வோமா? முதலாளி தொழிலாளி உறவு அல்ல. ரப்பை இபாதத் செய்வது எதற்காக? அவன் முதலாளி என்பதற்கும் நாம் தொழிலாளி என்பதற்கும் உண்டான ஒரு நிலையா? இபாதத்தின் நோக்கம் என்ன? நம்மை நாம் மாற்ற வேண்டும், நம்மை நாம் யோசிக்க வேண்டும். எதற்காக அல்லாஹ் இபாதத் செய்ய சொன்னான்? குர்ஆன்ல மொத்தம் 114 சூறாக்கள், நாம் எல்லாம் அறிந்தது. குர்ஆனில் மொத்தம் 114 சூறாக்கள். அந்த 114 சூறாக்களிலே 82 சூறாக்கள் மக்காவில் இறங்கியது. 82 சூறாக்கள் மக்காவில் இறங்கியது. 32 சூறாக்கள் தான் மதீனாவில். மக்காவில் இறங்கிய அந்த ஆயாத்துகளிலே ஒரு ஆயத்து கூட நோம்பை பற்றி சொல்லப்படல. 82 சூறாக்கள் இறங்கி இருக்கிறது. அதை இபாதை பற்றி உண்டான ஒரு நிலை என்பது அதில் இல்லை. 32 சூறாக்கள் தான் மதீனாவில். அருமையானவர்களே, எதற்காக? அப்படியானால் இபாதத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டதும் நாம் செய்வதும் எதற்காக? இபாதத்தினுடைய நோக்கம் என்ன? மன ஆறுதலுக்காகவா? வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதற்காகவா? இல்லை இபாதத் செய்யலைன்னா ஏதாவது சோதனை வந்துடக்கூடாது என்பதற்காகவா? இபாதத்தினுடைய நோக்கம் என்ன? பெருமக்களே, இபாதத்தினுடைய நோக்கம் என்பது நாம் ரப்பினுடைய அப்தாக நம்மை ஆக்கிக் கொள்வது, அடிமையாக ஆகுவது. அடிமை பயிற்சி தான் இபாதத், அடிமையாக ஆகுவதுதான். பெருமக்களே, நம்முடைய வணக்கங்கள் என்பது பெருமைக்காக அல்ல. நம்முடைய வணக்கங்கள் என்பது பெருமைக்காக அல்ல. ஹதீஸிலே வருகிறது, 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒரு ஆள் ரொம்ப இபாதத் செய்தார், இன்னொரு ஆள் இபாதத்தில் கவனம் இல்லை. இவர் அவர் பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தார், நீ நரகவாசி தான், நீ நரகவாசி தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஹதீஸிலே வருகிறது, யார் அதிகம் இபாதத் செய்தாரோ அல்லாஹ் அவரை நரகத்தில் ஆக்கி இவரை சொர்க்கவாசியாக்கினான் வருது. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். என் ரப்பு அவன், என்னுடைய ரப்பு அவன், அவன் என்னுடைய ரப், நான் அவனுடைய அடிமை. கட்டளையிட்டான் என்பதற்காக நான் செய்கிறேன், அடிமை என்பதற்காக செய்கிறேன். அடிமை என்பதுதான் நோக்கம். நோன்பை பற்றி 4 ஆயத்து வருது, ஜும்மாவை பற்றி 1 ஆயத்து வருது. குர்ஆன் ஷரீஃபிலே நோன்பை பற்றி 4 ஆயத்துகள், ஜும்மாவை பற்றி 1 ஆயத்துகள். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய அப்தாக ஆகுவதை பற்றி வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் நாம் அல்லாஹ்வுடைய அப்தாக, அடிமையாக ஆகுவதை பற்றித்தான் மக்காவில் இறங்கிய ஆயாத்துகளும் சரி, மதீனாவில் உள்ள ஆயாத்துகளும் சரி, குர்ஆனுடைய ஆயிரக்கணக்கான வசனங்களும் ரப்பினுடைய அப்தாக, அவனுடைய அடிமையாக ஆகுவதை பற்றித்தான் குர்ஆன் நமக்கு அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அருமையான பெருமக்களே, நான் அடிமை, நீ என்னுடைய ரப்பு என்பது இல்லாமல் நாம் செய்யக்கூடிய, நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்வியாகட்டும், தொழுகையாகட்டும், ஜக்காத் ஆகட்டும், ஹஜ் ஆகட்டும், நான் அடிமை, நீ என்னுடைய ரப்பு என்ற நிலை இல்லாமல் இருக்குமானால் அந்த இபாதத்தை கொண்டும் கூட ஃபசாது வரலாம், அந்த இபாதத்துகளை கொண்டும் கூட ஃபசாது வரலாம்.
பெருமக்களே, நாம் யாருக்கும் அடிமையும் இல்லை, எதற்கும் நாம் அடிமை இல்லை. தாயிசா அப்துல் தீனார், தாயிசா அப்துல் திர்ஹம், பொருளாதாரத்திற்கு அடிமைப்பட்டவன் நாசமாகட்டும். ஹதீஸிலே வருகிறது. பொருளாதாரம் தேவை, வாழ்க்கைக்கு பொருளாதாரம் என்பது தேவை. முயற்சி பண்ண வேண்டும், அதற்காக துஆ செய்வது, அந்த காரியங்களை செய்வது என்பது தேவை. அடிமையா நாம் பொருளாதாரத்திற்கு? எதற்கும் நாம் அடிமை இல்லை. நாம் ரப்பின் அடிமைகள், நாம் ரப்பினுடைய அடிமைகள். குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட எல்லா வாக்குறுதிகளுமே அவனுடைய அடிமைகளுக்குத்தான், அவனுடைய அடிமைகளுக்குத்தான், பரிசுத்தமான அவனுடைய அடியார்களுக்குத்தான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே வாதம் பண்ணினான். முன்னால் வந்து கெடுப்பேன், பின்னால் வந்து கெடுப்பேன், வலப்புறமாக கெடுப்பேன், இடப்புறமாக கெடுப்பேன் என்று நான் கெடுப்பேன் என்று சொன்னான். அல்லாஹ் சொன்னான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். என்னுடைய அடியார்களாக யார் ஆகிவிட்டார்களோ, என்னுடைய அடிமைகளாக யார் ஆகிவிட்டார்களோ அவர்கள் மீது உனக்கு எந்த ஆதிக்கமும் இல்லைன்னு சொன்னான். அல்லாஹ் அத்தகைய அடிமைகளாக நம்மை ஆக்கி அருள்வான். சாதாரணமான ஒன்றா? எல்லா ஆற்றலும் பெற்றவன் ஷைத்தான். ஷைத்தான் நம்மளை பார்க்கிறான், நாம அவனை பார்க்க முடியாது. நாம என்னென்ன செய்யறோம் தெரியும் ஷைத்தானுக்கு, ஆனால் நாம் அவனை பார்க்க இயலாது. எல்லா ஆற்றலும் கொடுத்தவன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து தான் வச்சிருக்கிறான். ஆனால் அந்த ஷைத்தான் கூட நம்மளை என்ன செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அடிமையாக இருந்தால் நம்மை ஒன்றும் தொட முடியாது என்று சொல்லும் பொழுது உலகத்தில் யார் நம்மளை என்ன செய்திட முடியும்? யார் நம்மை என்ன செய்துவிட முடியும்? அதனால இபாதத்தினுடைய நோக்கம் என்பது ரப்பினுடைய அடிமையாக ஆகுவதுதான். எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கணும், எனக்கு எந்த சக்தியும் இல்லை, நான் இபாதத் செய்வதும் கூட என்னுடைய ரப்பின் உதவியால். அவன் அதற்கான ஒரு எண்ணத்தை தந்தான், செய்வதற்கு வாய்ப்பை தந்தான் என்று நாம் நினைக்க வேண்டுமே தவிர என்னுடைய இபாதத்தை கொண்டோ என்னை நாம் பெருமையாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. எதற்கும் நாம் அடிமை இல்லை நினைக்கணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கேட்கிறான், அராயித்த மனித்தகத இலாஹு ஹவா. சிலவே தங்களுடைய மனோ விருப்பங்களை தங்களுடைய இரட்சகனாக ஆக்கி கொண்டார்கள். அவங்களுக்கு மனசுல எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதுதான் அல்லாஹ் சொல்றதோ மற்றதோ அல்ல. அவங்களுக்கு ஆசையா இருக்குதா, அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அது மட்டும் அவங்களுடைய இரட்சகன், அதுதான் அவங்களுடைய ஆண்டவன். அதை செய்வதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். அதை அடைவதற்காகத்தான் அத்தனை முயற்சியும். அல்லாஹ் சொல்கிறான். அருமையான பெருமக்களே, தான் என்று ஒன்று இல்லை, எல்லாம் என் ரப்பு தந்ததுன்னு நினைக்கணும். இதற்கு அபூ முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதரக்து ஸலாஸீன மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, சாதாரண விஷயம் அல்ல இதுவெல்லாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் 30 சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன். குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக அலா நஃப்ஸிஹி. எல்லோரும் தன்னை பற்றி என்னிடத்தில் ஏதாவது நயவஞ்சகத்தனம் இருக்குமோன்னு பயந்தாங்களாம். யார்? சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் என்ற அல்லாஹ்வினால் போற்றப்பட்டவர்கள். அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூல். என் சஹாபிகள் அத்தனை பேரும் நீதவான்கள். யாரை பற்றி விமர்சிச்சிடாதீங்க, என் சஹாபிகளை விமர்சிச்சிடாதீங்க, அவங்கள குறை சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிகள் தங்களை எப்படி நினைத்தார்கள்? குல்லுஹும் குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக அலா நஃப்ஸிஹி. தன் மீது அவர்கள் நயவஞ்சகத்தனம் இருக்குமோ, என்னுடைய இபாதத்தில் ஏதாவது கோளாறு இருக்குமோ, நான் ஏதாவது அதனுடைய நோக்கத்தை புரியாமல் செய்கிறேனோ என்று பயந்தார்கள். சித்திகுல் அக்பருடைய ஒரு முனாஜாத் இருக்கிறது பெருமக்களே, கண்ணீர் வடிக்காமல் அந்த முனாஜாத்தை படிக்க முடியாது. அப்தியத்தினுடைய உச்சம் அது. நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதற்கான உச்சமான வார்த்தைகள். ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மன் லஹு ஸாதுன் கலீல் முஃலிஸும் பிஸித்கி யதி இந்த பாபிக யா ஜலீல். ரப்புக்கு முன்னால் நின்று அவர்கள் முனாஜாத் செய்கிறார், ரப்பிடத்தில் அவர்களை யாசிக்கிறார், தன்னுடைய நிலையை பற்றியும் தன்னுடைய ரப்பினுடைய மகத்துவத்தை உணர்ந்து சொல்கிறார்கள். பெருமக்களே, கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல். கைஃப ஹாலி, என் நிலை என்னாகுமோ யா இலாஹி, ரட்சகா என் நிலை என்னாகுமோ. சூஅ அமாலி கஸீருன் ஸாது தாஆதி கலீல்.
கெட்ட செயல்கள் தான் என்னிடத்தில் இருக்கிறது, நல்ல அமல்கள் குறைவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. யாருங்க அவங்க சொன்னவங்க? யார்? நபிமார்களுக்கு பின்னாலே உலகத்திலே மனித குலத்தில் சிறந்தவர்கள் சித்திக்குல் அக்பர் அவர்கள். கியாமத்தினுடைய நாளையிலே முதலா ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு தான். சொர்க்கத்தின் எல்லா வாசலும் திறந்திருக்கிறது. சித்திகே, இந்த உலகத்தில் என்னுடைய ஹபீப் அவர்கள் யாராவது அவங்களுக்கு உபகாரம் செய்தா பதில் உபகாரம் செய்திருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய சித்தியத்துக்கு என்னால் பதில் உபகாரம் செய்ய முடியல ரப்பே, உன் பொறுப்பில் ஆக்குகிறேன் என்று என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். என் சித்தியக்கை, சொர்க்கத்தின் எல்லா வாசல்களும் உங்களுக்காக திறந்திருக்குதுன்னு சொல்லி யாரை பற்றி அல்லாஹ் சொன்னானோ அந்த சித்தியக் நாயகம் சொல்கிறார்கள், இந்நிலை என்னாகுமோ? ஐன மூசா ஐன ஈசா ஐன யஹ்யா ஐன நூஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்திலே நஃப்ஸி நஃப்ஸி, என் நிலை என்னவோ என்று சொல்வார்களாமே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாமே. உலகத்தில் முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்வார்களாமே. அல்லாஹ்வினால் சோபனம் சொல்லப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யா நஃப்ஸி, என் நிலை என்னவோ என்று சொல்வார்களாமே. அன்த யா சித்தீக் ஆசி. நாம் அப்படி சொல்ல முடியாது. அவங்கள பார்த்து தன்னை சொல்கிறார், பாவியான சித்தியக்கே துபையிலல் மௌலல் ஜலீல், ரப்பிடத்தில் தௌபா செய்து மீளுன்னு சொல்றான். பெருமக்களே, இன்னைக்கு நம்ம 4 இபாதத் செய்துட்டா சுப்ஹானல்லாஹ், நம்மை பற்றி உண்டான எண்ணம் எப்படி இருக்கிறது? நான் அடிமை என்பதற்காக செய்ய வேண்டுமே தவிர வேறு எந்த நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. அருமையான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா என்னென்ன சோபனங்களை சொன்னானோ எல்லாம் அடிமைகளுக்குத்தான் சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ், சூரத்துல் கஹ்ஃபினுடைய தொடக்கம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். குர்ஆன் ஷரீஃபை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கினன்னு அல்லாஹ் சொல்லல. குர்ஆன் ஷரீஃபை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கினன்னு சொல்லல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹி, தன்னுடைய அடிமைக்கு அடியாருக்கு இறக்கி வைத்தான் சொல். உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படாத மகத்தான இஸ்ரா மிஅராஜுடைய பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததை பற்றி சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான். சொல்லப்பட்ட எல்லா சோபனங்களும் அப்துகளுக்குத்தான். உயர்வான எல்லா வாக்குறுதிகளும் அவனுடைய அடிமைகளுக்குத்தான். அல்லாஹு தஆலா பாராட்டுவது அவனுடைய அப்துகளைத்தானே தவிர இபாதத்தை கொண்டும் நம்முடைய நிலைப்பாடுகளை கொண்டும் வேறு நோக்கம் இருக்கக்கூடாது. நம்முடைய இபாதத்துகளை கொண்டு வேறு நோக்கம் என்பது ஆகியிருக்கக்கூடாது. அருமையான பெருமக்களே, நாம் அவனுடைய அப்துகள் என்ற ஒரு நிலை மாத்திரம் நம்மிடத்தில் நம்முடைய இபாதத்தை கொண்டு ஆகியிருக்க வேண்டும். ஒரு அப்துன்னு என்ன செய்யணும்? தன்னுடைய மனோ இச்சைகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். நமக்கென்று மனோ விருப்பங்கள் இல்லை. ஒரு அடிமையாக ஆகுவதற்கு என்ன செய்யணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 3 பேருடைய சின்ன வரலாறை சுருக்கமாக சொல்றதா இருந்தா, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஹதரத் சய்யிதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்கிறான். இபாதத்தில் அவங்களுக்குள்ள இன்பம், அவங்களுக்குள்ள ரசனை, அப்படி இபாதத் செய்வார். அல்லாஹ் சொல்கிறான், தஸ்பீஹ் செய்தா, அவங்க தஸ்பீஹ் செய்தா மலைகளும் சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். அவங்க தஸ்பீஹ் செய்தா பறவைகளும் சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். அப்படி ஒரு தஸ்பீஹ் அவங்க ஓதுனாங்கன்னா அவ்வளவு இனிமை, அவ்வளவு இனிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாராவது ரொம்ப இனிமையா ஓதுனா, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இனிமையான ஒரு நிலை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு இனிமையான குரலுக்கும் சொந்தக்காரர், இனிமையாக ஓதக்கூடியவர், இபாதத்தில் உச்சமானவர்கள். ஒரு நாள் நோம்பு, ஒரு நாள் நோம்பு இல்லை, காலமெல்லாம் அப்படி கழித்தவர்கள். இபாதத்தான் அவருடைய லட்சியம். இறைவனை இபாதத் செய்வதை இன்பம் கண்டவர்கள், இன்பம் கண்டவர்கள். இந்த இபாதத்திலே இன்பத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு அல்லாஹ் அப்துன் பாராட்டுறான் அவங்களை. இந்த இபாதத்தில் தன்னை லயித்தவர்கள். அப்படி ஒரு லயிப்பு, ஒரு இன்பம், ஒரு ஈடுபாடு. நம்முடைய இபாதத்து எப்படி இருக்குது? ஒரு சின்ன சத்தம் வந்துருச்சுன்னா மொத்த கவனம் திரும்பிடும். ஒரு சின்ன பூச்சி போயிடுச்சுன்னா மொத்த கவனம் திரும்பிடும். ஆனால் நாம் தேவையில்லாத காரியங்களில் எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிறோம்? என்னையும் சேர்த்து சொல்கிறேன், தேவையில்லாத காரியங்களில் எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறோம். இபாதத்தை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. இபாதத்தை பொறுத்தவரையில் நம்முடைய கவனங்கள் எப்படி இருக்கிறது? நம்மை நாம் யோசிப்பதற்குத்தான் பேச்சை தவிர வேறு ஒன்றும் இல்லை. என்னை நான் யோசிக்கணும்,
எனவே ஒரு பரிசுத்தமான அடியாராக ஆகுவதற்கு இபாதத்தில் இன்பமும் லயிப்பும் ஈடுபாடும் அர்ப்பணிப்பதில் வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தன்னுடைய அப்து என்று சொல்லி பாராட்டி சொல்கிறான். அது மாதிரி செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், சில காரியங்கள் அவங்களுடைய கவனத்தை திருப்பியது. கம்பீரமான அந்த குதிரைகள், வலிமையான குதிரைகள் அதனுடைய அழகிலே லயித்து போய் நின்றார்கள். தொழுகையினுடைய நேரம் கொஞ்சம் தாமதமாச்சு. ஹதரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கவனத்தை திருப்பிய, தன்னுடைய இபாதத்தை தடுத்த, இவைகள் எனக்கு இன்பத்தை தருகிறது என்றால் இது என்னுடைய இலாஹா, இது என்னுடைய இலாஹா, என்னுடைய இலாஹ் ரப்பு தான், அவன்தான் என்னுடைய இலாஹ். எனவே இதை உடனடியாக அவைகளை எல்லாம் அழித்தார்கள். ரப்பை வணங்குவதில் கவனம் செலுத்தினார். நமக்கு சில காரியங்கள் ஆசையா இருக்குது, சில காரியங்கள் செய்து இன்பமா இருக்குது, அது செய்யறது நம்முடைய பழக்கமா இருக்குது. பெருமக்களே, என் ரப்புக்காக அதை நான் விட்டோம் என்று சொன்னால் நீ அல்லாஹுடைய அப்தாக மாறிக்கிட்டு இருக்கிறாய் அர்த்தம். ஆசையா இருக்குது, தவறானதுதான், தேவையில்லாததுதான், பொருத்தமில்லாததுதான், ஆனாலும் யாரும் பார்க்காமல் ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு பாவம் தான். அல்லாஹ்வுக்காக என்று நீ அதை விட்டால் நீ அடிமையாக ஆகிக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம், ரப்பினுடைய அப்தாக மாறிக்கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தரல வேண்டும். அதுவெல்லாம் சாதாரணமானது அல்ல பெருமக்களே. அதற்கு செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த செயல் இருக்கிறதே, என் ரப்புக்காக நான் எதையும் துறக்க தயார். அதுதான் அப்து. என் ரப்புக்காக நான் எதையும் துறப்பதற்கு தயார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை சொல்கிறான், ஒதுக்குற அப்தனா அய்யூப், நம்முடைய அப்தான அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை நாயகமே மக்களுக்கு சொல்லுங்கள், மக்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்களை பற்றி. கஷ்டம் நோய் என்ன அப்படி, ஆனால் எந்த கஷ்டத்தை பற்றியும் யாரிடத்தில் அவங்க புலம்பல்ல. உங்களுடைய நோய் உலகத்திற்கே நோய்க்கு உதாரணம். கியாமத்தில் யாராவது நோயை சொல்லி இபாதத்தில் தனக்கு சலுகை கேட்டால் அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம் காட்டுவான் வருது. அப்படி நோயின் நிலையில் இருந்தவர்கள் யாரிடத்திலும் புலம்பவில்லை. ஒரு அடிமை புலம்ப மாட்டான். ஒரு ஆள்கிட்ட ஒரு துவாவுக்காக சொல்றோம், அது ஒரு விஷயம். ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்முடைய நோய் சிபாவுக்காக வேண்டி சில காரியங்கள், அது வேற விஷயம். புலம்பிக் கொண்டு தெரியக்கூடாது. ஒரே புலம்பல், காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய நியாமத்தை அனுபவித்துக் கொண்டு ஏதோ ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்பதற்காக அதை பற்றியே புலம்பிக் கொண்டு தெரிந்தால் நாம் என்ன அல்லாஹ்வுடைய அப்து, நாம் என்ன அல்லாஹ்வுடைய அப்து. அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், யாரிடத்திலும் அவர்கள் புலம்பவில்லை. ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது ரப்பே, ஆனால் நீ பெரிய கருணையாளன் ரப்பே, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பிடத்தில் சொன்னார்கள். யார் முன்னாலே அழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ரப்பு முன்னால் அழணும், அல்லாஹ்விற்கு முன்னால் கதற வேண்டும், ரப்பிற்கு முன்னால் நம்மை ஒப்படைக்க வேண்டும். பெருமக்களே, சின்ன 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 விஷயங்களை எல்லாம் புலம்பிக் கொண்டே தெரியறதுங்கிறது இருக்குதே, அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை அலட்சியம் செய்யும் நிலையும் உதாசீனம் செய்யும் நிலையும் அவனுடைய அப்தாக நாம் ஆகுவதற்குண்டான நிலையில்லைன்னு அர்த்தம். எனவே இந்த கண்ணியமான இந்த நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு சொல்கிறது. அதற்கு செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் ரப்பின் திருப்திக்காக எதையும் துறக்க தயார் இருந்தார்கள். அதற்கு செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இபாதத்தில் அவ்வளவு ரசனை, இன்பம், ஈடுபாடு, அர்ப்பணிப்பு, அதிலே சோம்பல் சடைவு கிடையாது. நாம் இன்னைக்கு ஒரு திக்ர் செய்யணும்னு தஸ்பீஹை தூக்கினா 100 முடிகிறது இல்லை, தஸ்பீஹ்கள் விழுந்துருது. குர்ஆனை திறந்தா ஒரு பக்கம் ஓதுறது இல்லை, கொட்டாய் வந்துகிட்டு இருக்குது. நம்முடைய நிலை எப்படி? இன்பம் இருக்கிறதான்னு யோசிக்கும். நம்முடைய இன்பம் அதில் ஈடுபாடு இருக்கிறதா? எத்தனை காரியங்களிலே வைத்தகன் வாங்காமல் கண்ணிமை பொத்தாமல் எவ்வளவு காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய நிலையை நாம் மாற்ற வேண்டாமா? நம்முடைய நிலை நம்மிடத்தில் மாற வேண்டாமா? அல்லாஹ்வுடைய அப்தாக ஆகுவதுதான் வாழ்க்கையின் லட்சியம். பெருமக்களே, எல்லா சோபனங்களும், எல்லா உயர்வும், எல்லா விதமான வாக்குறுதிகளும் அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளுக்குத்தான் சொல்லியிருக்கிறான்.
அல்லாஹு தஆலா அத்தகைய அடிமைகளாக நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுக்கு பொருத்தமுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. இறைவனுக்காக, என் ரப்பின் திருப்திக்காக எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற ஒரு உயர்வான அந்த எண்ணத்தை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகையும் தியாகமும் வாழ்வும் மரணமும் எல்லாம் என் ரப்புக்குன்னு சொன்னார்கள். ரப்பு விரும்பி விட்டானா, ரப்பு சொல்லி விட்டானா, அவன் ஆசைப்பட்டானா, அவன் செய்ய சொன்னானா, அது போதும், அதுதான் அளவுகோல் என்று சொன்னார்களே. அதுதான் அடிமைத்தனத்தினுடைய உச்சமான நிலைன்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அந்த அடிமைகளுக்குத்தான் எல்லா உயர்வையும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்தருள்வானா. அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தமான அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானா. அவனுடைய அடிமைகளாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா. அவனுடைய பரிசுத்தமான அடிமைகளாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.